ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1/4 இன்ச் பட்டை, 1/2 ஸ்டாரு, 1 பெரிய வெங்காயம், 3லருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு 300 கிராம் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி 100 கிராம், 1/4 ஸ்பூன் மஞ்சள், உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு வாட்டி கிளறிட்டு 200 எம்எல் போல தண்ணி சேர்த்து ஒரு 8 நிமிஷத்தை கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி இந்த ஸ்பைசஸோட நல்லா பைண்ட் ஆகியிருக்கும். உங்களுக்கு இன்னும் திக்கா ஹோட்டல்ல செய்ற மாரி வரணும்னா, சோள மாவு 2 ஸ்பூன் தண்ணீல கலந்து இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பூரி உருளைக்கிழங்கு சுவையா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.